முருக பக்தரான இத்திப்பள்ளி குருகுலதாஸ் என்பவர் தினமும் சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து வந்தார். ஒரு நாளில் சுப்பிரமணியர் சுவாமி அவருக்கு பாம்பு அவதாரத்தில் காட்சியளித்தார். திகைத்து நின்ற பக்தர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தார். இந்த நம்ப முடியாத தோற்றத்திற்கு சரியாக 6 நாட்களுக்கு பிறகு சுப்பிரமணிய சுவாமி குருகுலதாஸின் கனவில் வந்தார். அவர் முருகனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று விரும்பி தமிழ்நாட்டில் உள்ள முருகப்பெருமானின் 6 படை வீடுகளுக்கும் சென்றார். அத்தலங்களில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலையும் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத இறைவன் சுப்பிரமணியர் ஆகியோருடன் இத்திப்பள்ளி குருகுலதாஸ் தேர்ந்தெடுத்து கட்டுமானத்தை தொடங்கினார். அதிர்ஷ்டவசமாக கட்டுமானத்திற்காக தோண்டும் போது பாலசுப்பிரமணியரின் மூர்த்தம் அவருக்கு கிடைத்தது. தற்போது குகை வடிவிலான சந்நிதியில் அவர் காட்சி தருகிறார். ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு ஒன்று, ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத இறைவன் சுப்பிரமணியருக்கு என 2 சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் குகை சந்நிதிக்கு சற்று அருகில் ஒரு எறும்பு குன்று காணப்படுகிறது. பாம்புகளின் இயற்கை வாழ்விடம் முதன்மை தெய்வத்திற்கு சமமான ஆர்வத்துடன் மக்களால் போற்றப்படுகிறது. எனவே விஜயவாடாவில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் மும்மடங்கு சிறப்புடன் காணப்படுகிறது. அதாவது சிறுவன் வடிவில் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி, ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய முருகப்பெருமான் மற்றும் சர்ப்ப வடிவிலும் காட்சி தருகிறார். ஒரே இடத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் 3 வடிவங்கள் ஒருமையாக காணப்படுவதால் இந்த கோவிலுக்கு தொலைதூர இடங்களிலிருந்து பக்தர்கள் வந்து தரிசித்து செல்கின்றனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இந்திரகீலாத்ரி மலையின் மீது கனகதுர்கை அம்மன் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் தாரகாசுரன் மற்றும் சூரபத்மனை வதம் செய்த பிறகு தனது சகோதரரான விநாயகருடன் குமார பர்வதத்தை அடைந்தார். அங்கு இந்திரன் மற்றும் தேவர்கள் அவரை வரவேற்று தேவசேனாபதியை தங்கள் மகள் தேவயானைக்கு திருமணம் செய்து வைத்தனர். இந்திரகீலாத்ரி மலையில் வாசுகி என்ற நாகர்களின் அரசன் முருகப்பெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தான். அவனது தவத்திற்கு மகிழ்ந்த முருகப்பெருமான் அவனுக்கு காட்சியளித்து தன்னை வழிபடுவோரின் குறைகளை தீர்ப்பதாக கூறினார். விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கை கோயிலுக்கு அருகில் இந்திர சைலாத்ரி மலையின் மீது சுமார் 230 படிகள் ஏறி செல்லக்கூடிய தொலைவில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதரால் வட விஜயபுரம் என்று திருப்புகழில் பாடப்பெற்ற மிகச் சிறப்பு வாய்ந்த தலம். இத்தலத்தில் முருகப்பெருமானை நாக வடிவிலும் மூலவராகவும் மக்கள் உளமாற வழிபட்டு வருகின்றனர். கூடல் நினமெல்பு புலால் கமழ் குருதினரம் விவை தோலிடை குழு குளெனும் படிமூடிய மலமாசு குதி கொழும் 9 வாசலை உடைய குரம்பையை நீரெழு குமிழியினும் கடிதாகிய அழிமாய அடலையுடம்பயவாவிய அனவரதம் சில சாரமி அவுடதமும் பல யோகமும் முயலா நின்று அலமறு சிந்தையினா குல மலமலமென்றினியானோ நின் அழகிய தண்டை விடாமல அடைவேனோ இடமரமண்டு நிச்சாச்சர அடைய மடிந்தெழு பூதரம் இடிபட இன்பமகோததி அரிதாக இமயவரும் சிறை போய் அவர் பதியுளிலங்க விடாதர எழில் படமொன்று மொராயிர முக்கமான விடதர கஞ்சுகி மேருவில் வளைவதன் முன்புற நீரெழ வெயில் நகை தந்த புராரி மதன கோப விழியினில் வந்து பகீரதி மீசை வளரும் சிறுவா
வட விஜயபுரந்தனில் மேவிய பெருமாளே அடலையுடம்பையவாவிய அனவரதாஞ்சிலசாரமி அவுடத்தமும் பலயோகமும் முயலானின்று அலமர சிந்தையினாகுல மலமலமென்றினியானோ நின் அழகிய தண்டை விடாமல அடைவேனோ வட விஜயபுரந்தனில் மேவிய பெருமாளே.